வணக்கம் சார். வணக்கம் சார், நம்ம சத்யவானும் சாவித்திரியும் அந்த இருவரும் கிட்ட நெருங்கி அந்த காதலுக்கே உரிய அந்த பாசை, அந்த லிக்யூட் வாய்ஸை போன வாரம் பதிவு செய்து காட்டினீங்க. ஆஹா, அந்த லிக்யூட் வாய்ஸ் எவ்வளவு ஆனந்தமா இருந்தது. இதுக்கு மேல இந்த வாரமாவது அவங்க பேசிப்பாங்களா வார்த்தையால் அப்படின்றத பத்தி இன்னைக்கு சொல்லுங்க சார். நம்ம சத்யவானும் சாவித்திரியும் காட்டுல முதல்ல அவங்க சந்திச்சுக்கும் போது ரெண்டு பேருக்குள்ளயுமே முற்பிறப்புல எங்கேயோ சந்திச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அவங்களுக்கு. சரி, அதை பத்தி பேசலான்னு பார்த்தா பேச முடியல. இதுதான் சுச்சுவேஷன். நம்ம பகவான் சாவித்திரியில 400ஆம் பக்கத்துல ஒரு வரியில சொல்றார், அவுட் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் மிஸ்ட்ரி ஆஃப் தி பாஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்காரு. என்ன அர்த்தம்னா, தற்சமயத்துல அறியாமையினுடைய மறதியினால பிணைக்கப்பட்ட மனமா இருக்குங்கிறார். ஏன்னா ரெண்டு பேரும் அவங்க பார்த்துக்கும் போது போன தலைமுறை தானே ஞாபகத்துக்கு வருது. அதை வெளிப்படுத்தவும் தடுமாறியது. இந்த கடந்த கால நிகழ்வுகள் தடுமாறுது அவங்களுக்கு. இன் எ பிரசன்ட் இக்னோரண்ட் ஆஃப் ஃபர்கட்டன் பாண்ட்ஸ் அப்படிங்கிறார். பிரசன்ட் இக்னோரண்ட்னா அறியாமையின் தற்போதைய நிலை. ரெண்டு பேரும் விவரமானவங்க தான். அந்த சந்திச்ச உடனே அவங்களுக்கு போன பிறவியோட ஞாபகம் வர்றதுனால அந்த இடத்துல அறியாமை நிலை நீடிக்குது. இக்னோரண்ட் டைம்ங்கிறார். காலத்தை அறியாமையுடன் கலந்த நிலைங்கிறார். இப்ப காலம் இருக்கு கையில, அறியாமையை கடந்த நிலையில இப்ப அவங்க நிக்கிறாங்க ரெண்டு பேரும். என்ன சொல்றார், தி ஸ்பிரிட்ஸ் மெட் அப்பான் தி ரோட்ஸ் ஆஃப் டைம் சொல்றார். அப்படின்னா அவர்களின் ஆன்மாக்கள் ஒன்றை ஒன்று அந்த சாலையில் சந்தித்து கொண்டது. அந்த ரோடு, சத்யவான் இருந்த அந்த காட்டுல இருக்கிற ரோட்ல சந்திச்சுக்கிறாங்க. முதல்ல சாவித்திரி தான் தன் ஆனந்த அழைப்பை விடுக்கிறாள். ஆனந்த அழைப்புன்னா பேச்சால் இல்லை, ஹம்மிங் வாய்ஸ், லிக்யூட் வாய்ஸ். அதாவது ஒரு குழலோசை மூலமாக பேசுகிற ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு சாவித்திரி தான் முதல்ல விடுக்கிறார். பை த ஃபர்ஸ்ட் கால் ஆஃப் எ டிலைட்ஃபுல் வாய்ஸ், தெய்வீக ஆனந்தமான ஒரு அழைப்பு அவள் வாய்ஸ்ல வெளிப்படுதுங்கிறார். அண்ட் எ ஃபர்ஸ்ட் விஷன் ஆஃப் தி டெஸ்டினைட் ஃபேஸ் அப்படின்னு சொல்றார். முதலில் பார்த்ததும் அவளுக்கு நிச்சயிக்கப்பட்ட விதித்த முகத்தை தான் பார்த்தாள்னு சொல்றார் அரவிந்தர். நிச்சயிக்கப்பட்டது அந்த முகத்தை தான் பார்க்கிறார். எத்தனையோ முகங்களை பார்த்தவள். 40க்கும் மேற்பட்ட தேசங்களில் மன்னர்களை, ராஜாக்களை எல்லாம் பார்த்த பொழுது அவளுக்கு ஏற்படாத உணர்வு, காட்டிலே வசிக்கிற சத்தியவனை பார்த்த மாத்திரத்திலே சத்தியவான் தான் நமக்கு விதிக்கப்பட்டவன் என்று உணர்கிறாள். எவ்வளோ மணாலை தேடிய போது கூட சத்தியவான் தான் நமக்குரியவன் என்று தோன்றுகிறது இல்லை. அதை பற்றி பகவான் பின்னாடி என்ன சொல்றாரு அப்படிங்கறத கூர்ந்து கவனிக்கணும். முதல் பார்வை சத்தியவான் தான் சாவித்திரியை பார்க்கிறான். சாவித்திரியின் இதயத்திலிருந்து ஆன்மா எட்டி பார்க்கும் பொழுது யாரதுன்னு சத்தியவான் தான் முதல்ல திரும்பி பார்க்கிறான். சாவித்திரிக்கு தன் ஆன்மாவுக்குள்ளிருந்து ஒண்ணு உணர்த்துது. கால நேரம் வர்ற வரைக்கும் அவள் பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அரவிந்தர் சொல்கிறார், டைம் ஆஃப் சோல் என்கிறார், ஆன்மாவுடைய நேரம் என்று சொல்கிறார். ஆஸ் வென் பீயிங் கிரைஸ் டு பீயிங் ஃப்ரம் இட்ஸ் டெப்த்ஸ் அப்படின்னு சொல்றார். இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவள் ஆன்மா தன் ஆழத்திலிருந்து சத்தியவானின் ஆன்மாவுக்காக அழுதது. இந்த காலத்துல நாம பெண் பார்க்க போறோம். பெண்ணு மாப்பிள்ளைய பாக்குறது, மாப்பிள்ளை பெண்ணை பாக்குறது. என்ன பார்த்துக்கிட்டாங்க, வெளிப்புற பர்சனாலிட்டியை பாக்குறாங்க. பொண்ணு மாப்பிள்ளைய பாக்குறது, மாப்பிள்ளை பொண்ணை பாக்குறான். ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு என்ன தோணும், வேலைக்கு போய் 1 லட்சம் சம்பாதிக்கிறா, அப்பா அம்மா கவர்மெண்ட் ஸ்டாஃப், சொந்த வீடு, பையனுக்கு எப்படியும் ஒரு 50 பவுன் போடுவாங்க, பொண்ணுக்கு ஒரு 200 பவுன் போடுவான்னு இவன் நினைப்பான். அவங்க பையன் 2 லட்சம் சம்பாதிக்கிறாரு, அவங்க சொந்த வீடு, ஒரே பையன், நம்மளும் ஒரே பொண்ணு, இப்படி தானே பார்த்துப்பாங்க. ஆனா இங்க பகவான் என்ன சொல்றாரு, சாவித்திரியோட ஆன்மா சத்தியவானுக்காக அழுததுங்கிறார். எவ்வளவு அழகான இந்த காதல் வரிகள் வரும். பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் சென்ஸ் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த ஆன்மா வெளிப்புறத்தில் இருக்கிற கண்ணு, காது, மூக்குலாம் இருக்கு இல்லையா, இது போன்ற இந்த வெளியில இருக்கிற உறுப்புகளின் உணர்வுகளுக்கு பின்னால மறைந்து கிடக்கிறதுங்கிறார். எது, இந்த ஆன்மாவுடைய அழுகைக்கு பின்னால. தி சத்யவான் ஸ்போக் ஃபர்ஸ்ட் டு சாவித்ரி அப்படின்னு சொல்றார். இப்ப இங்க என்ன மீன் பண்றாருன்னா, சத்தியவான் முதலில் சாவித்திரியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான்னு சொல்றார். என்ன பேசினான் என்று சாவித்திரியில
எழுதியிருக்கிற வரிகள் எல்லாம் மிகவும் மிகவும் அழகானவை, அற்புதமானவை. ஆங்கில இலக்கியத்திலே ஒரு மைல்கல்னு சொல்லலாம். ஏன்? பின்னாடி அவ்வளோ விஷயங்கள் வருது. சத்யவான் சொல்றார், ஹோ whom comest to me out of time silence அப்படின்னு சொல்றார். ஓ சாவித்திரி, நீ காலத்தின் மௌனத்தை கடந்து என்னிடம் வந்திருக்கிறாய். மௌனத்தின் காலம், டைம் சைலன்ஸ்னு சொல்றாரு பகவான். சத்யவன் பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஆன்மாங்கிறது மௌனமானது, அது கடவுளுடைய குழந்தை. காலம்ங்கிறது கடவுளை போல எல்லையற்றது. நம் ஆன்மா மௌனமான கடவுளை அடைந்தால்தான் அதை கடக்க முடியும். நம் ஆன்மா கடவுளை அடைந்து அதையும் கடக்கும் பொழுதுதான் நாம் காலத்தை கடப்போம்ங்கிறார். அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த நிலையில நாம ஒரு ஆன்மாவை சந்தித்தால் அந்த ஆன்மாவுக்காக நம் ஆன்மா அழுவுங்கிறார். இதெல்லாம் எப்ப சாத்தியம், யாருக்கு நடக்கும்னு பகவான் சொன்னதை இப்படி புரிஞ்சுக்கணும். நம்முடைய ஆன்மா அந்த ஆன்மாவுக்காக அழுவுதுன்னா அவன் தான் நமக்கு கணவன். அந்த தருணம் காலத்தை வென்று சிறப்புடன் தழைக்கும். சத்தியவான் மரணத்துக்கு பிறகும் சாவித்திரி மீட்டு வந்த அளவுக்கு அந்த காதல், அந்த தெய்வீக நிலைங்கிறது எப்படி முடிவாகுதுன்னா, ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவுக்காக அழுது இல்லை, அந்த உணர்வோட பார்த்துக்கிட்டு தேர்ந்தெடுத்தா இல்ல. அப்படிப்பட்ட தேர்வு தான் நீடித்திருக்கும்னு பகவான் நமக்கு சொல்றார். பெண் பார்க்கும் மாப்பிள்ளை பார்க்கும் நம்முடைய படலத்தில் நம் வாழ்வில இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இக்னோரண்ட் டைம்னு ஒரு வார்த்தை வருது சாவித்திரியில, ரோட்ஸ் ஆஃப் டைம்னு வருது, டைம் ஆஃப் சோல்னு வருது, டைம் ஆஃப் சைலன்ஸ்னு வருது, டைம் ஆஃப் பெயின்னு வருது. இப்படி டைம் டைம் டைம்னு சாவித்திரியில ஏராளமா வருது. இதை நம்ம அடுத்த வாரத்துல பார்க்கலாம். இதோட மையக்கரு என்னன்னா, பார்த்த மாத்திரத்தில் முடிவு பண்ணல. ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவுக்காக அழுதது, அதுதான் நீடித்த திருமண உறவாக வலுக்கும்ங்கிறார். இப்ப நாம பார்க்கிற திருமண பந்தங்களில் சாத்தியம் இல்லாமல் போவதற்கு காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு, சத்தியவான் சாவித்திரி மாதிரி சந்திப்பின் போது ஆன்மாவினுடைய அழுகை இருக்கணும். அப்படி இருந்தா அதை நிச்சயம் பண்ணலாம். இது என்ன ஒரு விசேஷம்னா, சாவித்திரிக்கு தன் மணாளன் கிடைக்கும் வரை, அவள் ஆன்மா தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொல்லுகிற வரை அவள் பொறுமையாக பயணித்தாள். சத்தியவானை பார்த்த பொழுது தன் ஆன்மா அழுதது, அப்பதான் முடிவு பண்றா. மணாளனை தேடி வரும் பொழுது மனசோர்வடையல. 40-50 பேருக்கு மேல பார்த்தும் கூட அவ பொறுமையா பயணிக்கிறா. ஆன்மா கிட்ட இருந்து உத்தரவு வரல செலக்ட் பண்ணிக்கோன்னு. ஆனா ஒரு இடத்துல ஆன்மா அழுவுது. ஆஹா, நம்ம ஆன்மாவே அழுவுதுன்னா அந்த ஆன்மாவுக்காக இந்த ஆன்மாதான் நமக்கு கணவனா அமையணும், இந்த ஆன்மாவை தான் தேர்ந்தெடுக்கணும், இவர் தான் நமக்கு காலத்துக்கும் நம்மோட டிராவல் பண்றவர்னு புரிஞ்சுக்கிறா. இந்த செய்தியை தான் பகவான் நமக்கு சொல்றார். நம்ம குடும்பத்து பிள்ளைகளுக்கும் திருமண வாழ்வு நீடிக்கணும்னா நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி இருவருக்குமான சந்திப்பிலே தோணக்கூடிய மனநிலையை அவர் அழகாக சொல்கிறார். இந்த சந்திப்பு நமக்கு இல்லாததால் கோர்ட்டிலே சந்தித்துக் கொள்கிறோம். பார்த்த பார்வையிலே அவங்க உரையாடி கொண்ட அந்த ஆன்ம நேசம், பேரன்பு கொண்ட அந்த காதல் இப்படிதான் இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு நீங்க சொல்றது மூலியமா புரிஞ்சுக்கணும் சார். யார் ஒருவர் தன் ஆன்மாவின் வழியா இதுதான் தன்னுடைய மணாளன், இதுதான் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க காதல் கடைசி வரைக்கும் வழித்துணையாவே இருக்கும் அப்படின்றதுல சிறிதும் ஐயமில்லைன்னு புரிய வச்சுட்டீங்க. இப்படியெல்லாம் இருந்தா ஏன் இன்னைக்கு கோர்ட்ல போய் சந்திக்கிறோம்? சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நம்ம ஆன்ம பார்வை கொண்டு சந்திக்கணும். அந்த ஆன்மாவுடைய அந்த அழுகை அது தானா வராது. பூர்வீக அந்த பந்தம் இருந்தா மட்டும்தான் அந்த ஆன்ம அழுகை வரும்ன்றதையும் நாங்க புரிஞ்சுக்கணும் சார். ரொம்ப நன்றிங்க சார். சார், அடுத்ததா இந்த வார பேரமூர் பத்தி சொல்லுங்க சார். ஸ்ரீதரதாசர் மைதிலி என்ற தம்பதிகளுக்கும் ராமபிரானுக்கும் இடையில் நடந்த பேராமூர் பத்தி பார்க்கிறோம். ஸ்ரீதரதாசர் ஒரு ராம பக்தர். அவர் எங்க இருந்தார்னா அயோத்தியாவில் இருந்தார். அங்கதான் பிறந்தும் வளர்ந்தார். செல்வ செழிப்போடும் இருந்தார். ஊர் மக்களுக்கு தான தர்மங்கள் எல்லாம் செய்யறவர். ஒரு கட்டத்துல என்ன பண்றாருன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா ராமருடைய ஸ்தலங்களுக்கும் போய் சேவிச்சுட்டு வரணும் அப்படின்னு ஒரு யாத்திரை கிளம்புறாங்க. யாத்திரை கிளம்பணும்னா என்ன பண்ணணும்? ஒரு குதிரை வண்டி, ஒரு குதிரை, வழி செலவுக்கெல்லாம் வேண்டியதை எடுத்துக்கணும்ல. இருக்கிறதெல்லாம் தானம் பண்ணிட்டு தனக்கு வேண்டியதை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சஞ்சாரம் கிளம்புறாங்க. அவங்க அயோத்தியிலிருந்து கிளம்பி ஊர் ஊரா ராமபிரான் திருத்தலங்களுக்கு போயிட்டு பொழுதானா ஒரு ஊர்ல போய் தங்கிட்டு மடத்துல இருந்துட்டு மறுநாள் காலையில இதை தொடருவாங்க. இப்படி அவங்களுடைய பயணத்துல ஒரு நாள்
காட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்தி மாலை சாயிற நேரத்துல இவங்களோட குதிரை வண்டி காட்டுக்குள்ள போறது. ஒரு கட்டத்துல மைதிலி திரும்பி பார்க்கறா. பின்னாடி கல்வர்கள் நிறைய பேர் இவங்களை ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை ஸ்ரீதரதாஸ் கிட்ட சொல்றா, தன் கணவன்கிட்ட. அவர் என்ன சொல்றாரு, அடி அசடு, அந்த ராமபுரம் தான் நம்ம காட்டுல பத்திரமா போகணும்னு நமக்கு பாதுகாப்புக்காக அனுப்புறாரு, நீ தப்பா புரிஞ்சுக்காத அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த வர்ற கோஷ்டி எல்லாம் கல்வர் கோஷ்டி தான். அவங்க தலைவன் என்ன சொல்றான், முன்னாடி போற குதிரை வண்டியில நிறைய பொன்பொருள் ஆபரணங்களை ஏத்திட்டு போற மாதிரி தெரியுது. நாம என்ன பண்றோம், நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் தங்க வச்சுட்டு தங்கம் வைடூரியம் இந்த மாணிக்கம்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மூட்டையை அபகரிச்சிருவோம். அபகரிச்சுட்டு ஸ்ரீதரதாசரை வெட்டி கொண்டுடுவோம். அதுக்கப்புறம் இந்த அவங்க மனைவி இருக்காங்கல்ல, ரொம்ப அழகா இருக்கிறா இல்லையா, அந்த பத்தினியை கடத்தியும் போயிடலாம் அப்படின்னு இந்த கல்வர் தலைவன் சொல்றான். எல்லாம் சரி அப்படின்னு ஒரு பிளானை போட்டுன்னு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃபுக்கு வந்த சந்தேக பிரகாரம் தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த கல்வர்கள் கிட்ட வந்து என்ன சொன்னாங்க தெரியுங்களா, ஐயா சுவாமிகள், நீங்க இப்போ காட்டு வழியா போறீங்கல்ல, கல்வர்கள் நிறைய இருக்கிற ஏரியா வச்சு நீங்க எப்படியும் இந்த வழியா போகும்போது உங்களுக்கு ஆபத்து இருக்குது. அதனால நம்ம வீடு பக்கத்துல தான் இருக்கு, அந்த குடிசை வீடா இருந்தாலும் நாங்க தங்கிக்கோங்க, நாங்கெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறோம், உங்களுக்கு வேண்டிய உணவு ஏற்பாடு பண்றோம், குதிரைக்கு குதிரைக்காரனுக்கும் நாங்க சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிடுறோம், நீங்க வச்சிருக்கிற பொண்ணு ஆபரணங்களை நாங்கெல்லாம் சுற்றி உட்காந்து பார்த்துக்கிறோம், நைட் தங்கிட்டு காலையில போகலான்னு அந்த கல்வர்களோட தலைவன் சொல்றான். அப்போ ஸ்ரீதரதாசருக்கு எப்படி இருக்கும், பாத்தியாடி ராமபுரானுடைய வேலையை எவ்வளோ பாதுகாப்பு நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான் பாரு அப்படின்னு அவர் பெருமையாக சொல்லிக்கிறார். ஸ்ரீதரதாசரும் மைதிலும் தூங்கின்னு இருக்காங்க. ஒரு பக்கம் குதிரை கட்டி வைக்கப்பட்டிருக்கு, அவன் குதிரைக்காரன் தூங்கின்னு இருக்கான். இந்த கல்வர் கோஷ்டி என்ன பண்ணுது, அந்த ஸ்ரீதரதாசருடைய தலைக்கு அடியில் வச்சுக்கிற மூட்டையை கைப்பற்றி எடுத்துக்கிறான் ஒரு ஆள். ஒருத்தன் ஸ்ரீதரதாசரை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொன்று கழுத்திலே ஒரு கத்தியை போட்டு தலை துண்டாக்கிடுறான். ஆக்கிட்டு ஒரு கும்பல் வந்து குதிரைக்காரனையும் அடிச்சு குதிரையும் சாகடிச்சிடுறான். இன்னொரு கும்பல் வந்து மைதிலி அடையணுங்கிற நோக்கத்தோட தூக்கிக்கிறதுக்கு கிட்ட நெருங்குறான். அவ கண்ணை முழிச்சு பார்த்த உடனே கணவர் தலை துண்டா கிடக்கு, குதிரை செத்து போயிருக்கு, குதிரைக்காரன் செத்து போயிருக்கிறான். அந்த மாதிரி ஸ்டேஜில் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. உடனே மைதிலி துணிஞ்சு எழுந்து நிக்கிறா. நிற்கும் போது அவளுக்குள்ள வர்ற ஒரு பக்தி பரவசம் கலந்த ஒரு வேகத்துல சொல்றா, ராமா ராமா அப்படின்னு கத்துறா. சீதே 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 என்னை காப்பாத்து அப்படின்னு அந்த நேரத்துல கத்துறா. ராமா, உன் மனைவியை ராவணன் தூக்கிட்டு போகும்போது அவ எப்படி கஷ்டப்பட்டிருப்பான்னு நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, அந்த கஷ்டம் நீ உணர்ந்தவன் தானே. வா ராமா வா, என்னை காப்பாத்து, இப்போதே வா, சீக்கிரம் வா, என் கணவர் வாரு தலை துண்டா கிடக்கு, உனக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு லக்ஷ்மணன் தான் உன் தம்பி, எனக்கு நீ யாரு இருக்கா. அவ கேட்கற நியாயம் தானே. உடனே வா உடனே வான்னு வந்தபாடு இல்லை. சரி, உன்னை கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டு, உன்னுடைய தூதன் இருக்கான்ல அனுமன், அவன் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு, வா ஆஞ்சநேயா வா வான்னு கத்தும் போது, ராமபிரான் தூதன் தானே, ராமபிரான் தூதனே வா அப்படின்னு சொல்றதுக்கு ராமபிரான்னு சொல்லிட்டு இருக்கும்போது தப்புக்கிட்டேன்னு வந்து ஒரு 3 குரங்கு நிற்குது. இவள் அழைத்த அழைப்புக்கு 3 குரங்குகள் வந்து நிற்குது. விஷயம் தெரிஞ்சது. அந்த கல்வர்கள் கூட்டத்தை அப்படியே துவம்சம் பண்ணுது. துவம்சம் பண்ணி வச்சு வாங்குறது. தாக்குதலை தாக்கு பிடிக்காம எல்லாம் ஓடுறான். போட்டு அப்படியே இந்த பொன் பொருள் அந்த ஆபரணங்கள்லாம் அந்த மூட்டையை போட்டு எல்லாம் ஓடிட்டானுங்க. தலைவன் மட்டும் மாட்டினான். அந்த தலைவனுடைய தலைய நல்லா போட்டு அடிச்சு நொறுக்கி ரத்தங்கைக்கு சாவர அளவுக்கு இந்த 3 குரங்கு சேர்ந்து வச்சு செஞ்சது. இந்த மைதிலியோடைய பக்தியின் அழைப்பு அந்த குரங்குகளுக்கு வந்த ஆற்றல் கொஞ்ச நஞ்சல்ல. அந்த நேரத்துல வந்து மைதிலியை காப்பாத்தின அந்த பலம், அந்த வீரம் யாரோடதுன்னா ஆஞ்சநேயரோடதுனே, அவருடைய அம்சமா தானே வந்திருக்காங்க. அப்படியே இந்த மைதிலி குரங்குகளோட பாதத்துல விழுந்து தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறாங்க. அப்படியே அவங்க கையை பிடிச்சி தூக்கும்போது மைதிலி நிமிர்ந்து பார்க்குறா, ஆஞ்சநேயர் இப்போ இவ்வளோ நேரம் இங்கேருந்து வேலை செஞ்சதெல்லாம் அவர் தாங்கிறது அப்புறம் தான் புரியுது. சாஷ்டாங்கமாக அவர் பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி நன்றியை தெரிவிக்கிறா. அதுக்கு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா ராமர், லக்ஷ்மணர், சீதா பிராட்டி 3 பேர் நிற்கிறாங்க. 3 பேரோட தரிசனமும் மைதிலிக்கு கிடைக்குது. அடடா, என்ன தவம் செஞ்சேன்னு அவ மெய் சிலுத்து அப்படி உணர்றதுக்குள்ள ராமர் ஸ்ரீதரதாசரை போய் தொடராரு. அவர் கருணையின் கரங்கள் பட்டவுடனே தலை ஒட்டி தலை நிமிர்ந்து நிற்கிறாரு. புருஷன் உயிர் பெற்ற உடனே மைதிலிக்கு சந்தோஷம் தாங்க முடியல.
அவ அவ்வளவா இல்லை. சீதை வேற போய் கட்டி பிடிச்சிக்கிட்டா. சொல்லவா வேணும்? ஆனந்த பெருக்கு கரை புரண்டு ஓடுது அவளுக்கு. இந்த பக்கம் குதிரையும் குதிரைக்காரனும் இறந்து கிடக்குறான். லக்ஷ்மணர் போய் தொட்டாரு. தொட்ட உடனே குதிரையும் உயிர் பெற்றது, குதிரைக்காரனும் உயிர் பெற்றான். இந்தியா முழுவதும் திவ்ய தேசங்களை தரிசனம் பண்ணணும்னு கிளம்பினவங்களுக்கு இந்த சோதனை ஏற்பட்டு பகவான் ராமனுடைய பேரருளாலும் சீதா பிராட்டியினுடைய பேரன்பினாலும் லக்ஷ்மணனுடைய கருணையினாலும் அவங்க எல்லாம் மீண்டும் அந்த உயிர் தன்மையோட இழந்ததை மீண்டும் பெற்றுக்கிட்டு மறுபடியும் அவங்க சஞ்சாரம் மீண்டும் புறப்படுறாங்க. இந்தியா முழுக்க அவங்க ராமபிரானுடைய ஸ்தலங்கள் எல்லாம் சேவிச்சுட்டு அயோத்திக்கு போறாங்க. போய் ராமர் பிறந்த அந்த தேசத்திலே பல 100 ஆண்டுகள் இருந்து பத்தினி தெய்வமான மைதிலியோடு ஸ்ரீதரதாசர் வாழ்ந்து ராமனுடைய திருவடியிலே அவர் ஐக்கியமாகிறார். ராமபக்தனுக்கு சோதனை ஏற்பட்ட பொழுது அவருடைய மனைவி மைதிலியுடைய அழைப்புக்காக எப்படி ராமனே குடும்பத்தோடு வந்து தரிசனம் கொடுத்து காப்பாற்றினாரோ அதுபோல் நம்முடைய அழைப்புக்கும் அன்னை செவிசாய்த்து வருவார், அரவிந்தர் வருவார், அன்னை சாவித்திரி தேவியும் வருவார். இந்த பேராமூர் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தூய்மையான பக்தி இருந்தால் மீண்டும் உயிர் பெற்று விட முடியும் என்பதற்கு சாத்தியம் இருக்குங்கிறது தானே. சத்தியம் நம்மோடு இருந்தால் நமக்கும் இந்த பேரன்பு நம் வணங்குற தெய்வத்தால் நாம் உயிர் பெறக்கூடிய அளவிற்கு உச்சபட்சமான ஒரு அதிசயத்தை நம் வாழ்க்கையிலும் பார்க்க முடியுங்கிறது தான் இந்த செய்தி. மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வாரம் பேராமூர்ல அந்த ராமருடைய பக்தி கணவன் மனைவி இருவருக்கும் அதிகமாக இருந்ததனால் துண்டிக்கப்பட்ட தலையே ராமனுடைய பேரருளால் அது ஒட்டி கொண்டு திரும்பவும் அவர் உயிர்ப்பித்தார் அப்படின்றத இந்த பேராமூர் மூலியமா சொன்னீங்க சார். மனிதன் கிட்ட இந்த பக்தியை தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். உயிர் போற நிலையிலும் இறைவன் மீது நம்பிக்கை, இந்த நம்பிக்கை தான் அந்த பேராமூர் அப்படின்றதையும் நாங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றிங்க சார். நம்ம சாவித்திரி தேவியுடைய கோயில் கருவறைக்குள்ளார ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத ஒரு மெசேஜா போட்டிருந்தீங்க. இன்னைக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். கோயில் இருக்கிற கருவறையும் ஒரு உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய கர்ப்பப்பையும் ஒண்ணுதாங்கிறதுக்கு ஆதாரமும் இருக்கு. அது உண்மைதாங்கிறதுக்கு உலகம் புறா அதுக்கான சாட்சியமும் இருக்கு. தாயோட கர்ப்பப்பையில ஒரு உயிர் தன்னைத்தானே வளர்த்து கொள்கிறது. அது வளர்ந்து முழுமை பெற்று வெளியே வருகிறது. அது வரைக்கும் இந்த உயிரை பாதுகாத்து பத்திரப்படுத்துறது யாரு? அந்த கர்ப்பப்பையோட பொறுப்பு தானே. அப்ப அந்த கர்ப்பப்பைக்கு இருக்கிற எவ்வளவு பொறுப்பு, எவ்வளவு தூரம் அதனுடைய தன்மை, அந்த தாய்மை, அந்த கர்ப்பப்பை எவ்வளவு கவனமாக அதனுடைய கருணையை அது கொடுக்குதோ அதே இணையானது தான் கோயில்கள் இருக்கிற கருவறையும். இன்னைக்கு எல்லா உயிர்களுமே அந்த கருத்தரிக்கிற விஷயத்துல ஒரே மாதிரி தான் இருக்கு. எல்லா உயிரினங்களும் ஒழுங்கா தான் செஞ்சுட்டு இருக்கு. கருப்பைக்குள்ள இறை சக்தி தான் இருக்கிறதுங்கிறத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். அது கூட வேற என்ன சக்தி இருக்குன்னா இயற்கையின் சக்தியும் நமக்கு உள்ள சேர்ந்துதான் இருக்கு. எந்த அறிவியலாலும் இந்த கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற சக்தியை செயற்கையாக உருவாக்க முடியாது. அப்பேற்பட்ட இறை சக்தி மாபெரும் சக்தியாக செயல்படுற இடம். இப்ப கோயில்ல கருவறையில் இருக்கிற சுவாமிக்கு அபிஷேகம் பண்றாங்க. பால், தயிர், இளநீர், தேன், அரிசி மாவு, அபிஷேக பவுடரு, சந்தனம், மஞ்சள், பஞ்சாமிர்தம், நெய் உட்பட அபிஷேக பொருள்களை பயன்படுத்துறாங்க. இப்ப இதெல்லாம் புனிதமான பொருள்கள். பிறகு ஆடை ஆபரணங்கள்லாம் அவங்களுக்கு அணிவிச்சு மாலை மலர்களால அலங்காரம் பண்ணும்போது அந்த சாநித்தியம், அந்த இடமே ஒரு தெய்வீக சாம்ராஜ்யமா மாறிடுது. இப்ப அங்க இறை சக்தியோட இயற்கையினுடைய சக்தி என்ன ஆயிடுது? அங்க ஒரு வைப்ரேஷன் உருவாயிடுது இல்லையா? இப்போ இந்த இடத்துல இறை ஆற்றலின் ஆகர்ஷண சக்தி அங்கு நிரம்பி இருக்கும்னு பகவானே சொல்றார். நம்ம அரவிந்தரே சொல்றார், யூனிவர்சல் டிவைன் மதர் லர்க்கிங் ஃபோர்ஸ்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். லர்க்கிங் ஃபோர்ஸ்னா அட்ராக்ட் பண்ணி அப்படி கவர்ந்து இழுத்துறோங்கிறார். நம்ம சாவித்திரி கோயில்ல நம்ம ஏன் உள்ள அனுப்புறோம் அன்பர்களை கருவறைக்குள்ள அப்படின்னு கேட்டால், அங்க இருக்கிற லர்க்கிங் ஃபோர்ஸுங்கிற கவர்ந்திருக்கிற சக்தி நம்மை தொட வேண்டும். அந்த பராசக்தியே சாவித்திரியாக வந்திருப்பதால் அவளுடைய ஆகர்ஷண சக்தி நமக்கும் கிடைச்சி நம்ம மனக்கவலையெல்லாம் நீங்கி நம்ம வேண்டதெல்லாம் நிறைவேறதுக்கு ஒரு தொடுதல், காட் டச் வேணும்ல. அந்த வாய்ப்பு இன்னைக்கு உலகத்துல நம்ம பெரும்பேற்கண்டியில் இருக்கிற சாவித்திரி கோயில்ல மட்டும்தான் கருவறைக்குள்ளே 3 முறை சுற்றி அவளை தொடுகிற ஒரு பாக்கியம் என்பது நம்ம கோயில்ல மட்டும்தான் இருக்கு. நாம தூரமா நின்று வழிபட்டு வர்றதுங்கிறது வேற கதை. நம்ம கோயில்ல இந்த பிராப்தம், இந்த ப்ரொசீஜர் ஏன் இருக்குங்கிறதுக்கு பகவான் சொன்ன காரணம் தான்.
லர்க்கிங் ஃபோர்ஸ் நம்மளை அட்ராக்ட் பண்ணும் பொழுது நமக்குள்ள நிறைய மனமாற்றங்கள், குணமாற்றங்கள்லாம் ஏற்படும். அந்த சக்தியை, அந்த வைப்ரேஷனை அவங்க ரிசீவ் பண்ணிக்கணுங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துல நம்ம சாவித்திரி கோயில்ல ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கோம். சாவித்திரி கோயிலுக்குள் இருக்கிற அந்த லர்க்கிங் ஃபோர்ஸ் நம்மை தொட தொட நமக்கு என்னவெல்லாம் நிகழும், என்ன அதிசயங்கள்லாம் நிகழும், என்ன அற்புதங்கள் எல்லாம் நிகழும். அவருடைய அந்த பராக்கிரம தொடுதல்கள், அங்குள்ள சூழல்கள், அந்த ஆக்கர்ஷ சக்தி நம்ம என்ன பண்ணும், என்னவெல்லாம் கொடுக்குங்கிறத நம்ம வரும் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம். அது ஒரு பேராமூர் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சாவித்திரி தேவியை சுற்றி இருக்கிற இந்த ஆக்கர்ஷண சக்தி அத்தனை துன்பங்களையும் விரட்டி அடிக்கும். அப்படிப்பட்ட சக்தி எப்படிலாம் அங்க இருக்கு, லர்க்கிங் ஃபோர்ஸ் எப்படி செயல்படுது, அதை பற்றி நம்ம இன்னும் விரிவா தொடர்ந்து நம்ம பல வாரங்களை பார்க்க போறோம். மேலும் விவரங்களை நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு வாரமும் புதிய பகுதியாக. நீங்க சொன்னது அத்தனையும் நாங்க கண்ணால பார்த்து மனதால் உணர்ந்த ஒரு விஷயம் சார். அங்க போனதும் அது எங்களுடைய அந்த உணர்வு, அந்த நறுமணம், அதுலயும் நீங்க அந்த 3 முறை வலம் சாவித்திரி தேவியை தொட்டு வணங்கக்கூடிய அந்த பாக்கியம் எல்லாரையுமே கவர்ந்து இருக்குதுங்க சார். இதுதான் எங்க எல்லாரையுமே ஆட்கொள்ளுது அப்படின்றது எனக்கு மட்டும் இல்லை, அங்க வர அத்தனை அன்பர்களும் சொல்லிட்டு போகக்கூடிய விஷயமே அதுதான். எங்களுக்கு இங்கிருந்து போகிறதுக்கு மனசே இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் மெய்மறந்து அங்கேயே இருக்கலாமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு அந்த இடத்துல அந்த ஈர்ப்பு விசை அமைஞ்சிருக்குதுன்றத புரிஞ்சுக்கணும் சார். இன்னும் மேற்கொண்டு இதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் வர வீடியோல சொல்றேன்னு சொன்னீங்க. ரொம்ப நல்லதுங்க சார். சார் அடுத்ததா இந்த வார சிந்தனைகள் பத்தி சொல்லுங்க சார். நிறைய வீடுகள்ல நாங்க எப்படியெல்லாம் வளர்த்தோம், ஆனா அந்த பிள்ளைங்க எங்களை மதிக்கிறது இல்லை, அவங்க இஷ்டம் போல இருக்கிறதோட எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்கன்னு நிறைய புலம்பலை கேள்விப்பட்டிருக்கோம். பகவான் அன்னையுடைய கருத்து என்னன்னா, நம்ம கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு ஆன்மீக இறை ஞான சக்தியை நாம் வளர்த்துக்கிறோமோ, எவ்வளவு அன்னையினுடைய உயர்ந்த பண்பாடுகளையும் குணங்களை எல்லாம் நாம் வளர்த்து கொண்டு முன்மாதிரியாக இருக்கிறோமோ, அதை பார்த்து அந்த குழந்தைகள் வியந்து பார்த்தாதான் நம்மளை மதிப்பாங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட அந்த உயர்ந்த தெய்வீக ஞானம் வளரணும். நம்ம அனுபவ பாடங்கள் நிறைய இருந்ததுன்னா தான் அவங்க அதை ஃபாலோ பண்ணி வருவாங்க. நாம் இதெல்லாம் சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் நோ யூஸ். யாராவது நம்மளை அவமதிக்கிறாங்க, நமக்கு துரோகம் செஞ்சிடுறாங்க அப்படின்னா அதை லேசாக எடுத்துக்குங்க. ஏன், அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதானே கொடுப்பாங்க. நம்ம வேற ஏதோ மாற்றி எதிர்பார்க்குறோம். இல்லை, அவங்ககிட்ட இருக்கிறதான் கொடுப்பாங்க. என்ன இருக்குது அவங்ககிட்ட, அவமதிக்கிற குணமும் துரோகம் பண்ணுற குணமும் இருக்குது, அதை தான் கொடுக்குறாங்க. அதை லேசாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம். அமைதியும் சந்தோஷமும் ஒவ்வொரு வினாடியும் நாம் அனுபவிக்க வேண்டிய உரிமை உள்ளது. நாம் அதை அனுபவிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு சந்தோஷமும் அமைதியும் இருக்கணும். அதுதான் வாழ்வியல் முறை. வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் நான் சந்தோஷமாக இருப்பேன், என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு அமைதி கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். என்னைக்கோ ஒரு நாளுங்கிறாங்க. அப்படி கிடையாது. அது இந்த ஒவ்வொரு நிமிடமும் அந்த அமைதிக்கும் சந்தோஷத்துக்கு உரியது தான். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் ஒரு மாயைன்னு சொல்லுவாங்க. இந்த பதவி ஒரு மாயை, இந்த பெண்மை ஒரு மாயை, இந்த கதாநாயகன் ஒரு மாயை, இந்த பணம் எல்லாம் ஒரு மாயை, இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் மாயன்பாங்க. அதுவல்ல மாயை. இது என்னோட, இது என்னோடது, இது என்னோடது, இது என்னோடதுங்கிறோம் இல்லையா, அந்த பற்று தான் மாயை. அந்த பற்றை விடணும். அந்த மாயையை விடும்பொழுதுதான் நம்மளோட ஆன்ம விடுதலை கிடைக்கும். இதை நான் சொல்லல, அத்வைதம் சொல்லுகிறது. நிறைய பேர் தியானம் பண்றதே இல்லை. அப்ப தியானம் பண்றவங்களாம் என்ன அவ்வளோ விவரம் இல்லாதவங்களான்னு கேட்டா, விவரமானவங்க தான் பண்றாங்க. என்ன விவரம்? தியானம் செய்தால் மனம் தூய்மையாகும். மனம் தூய்மையானால் வாழ்வினுடைய துன்பக் கடலை தாண்டி போறதுக்கு உதவியா இருக்கும். வாழ்வுனாலே துன்பம் நிறைஞ்சதா தானே இருக்குது. அது கடந்து போறதுக்கு தெளிவு வேணும் இல்லை? அப்போ தெளிவு எங்க கிடைக்கும்? மனம் தூய்மையா இருந்தா தானே கிடைக்கும். அதுக்கு தியானம் பண்ண தானே நடக்கும். அதான் ஒவ்வொரு நாளைக்கும் புது புது பாரத்தை நம்ம சுமந்துக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புது புது பாரம். இதை தினமும் சுமக்காம அதை மதட்ட கொடுத்துருங்க. அவங்க அதுக்குன்னே இருக்கிறாங்க. நம்ம பாரத்தை சுமக்கிறதுக்குன்னே இருக்கிறாங்க. அதை ஒப்படைக்க தெரியல. இனிமேலாவது இந்த பாரங்களை எல்லாம் மதட்ட கொடுத்துட்டு நீங்க பாரமற்று சுமைகளற்று சுகமாக வாழ்வதற்கு அன்னையுடைய கருத்துக்களை, அமுத மொழிகளை நாம படிக்கணும். பணமே ஒரு பிரச்சனையா மாறி நிறைய பேர் கஷ்டப்படுறத பார்க்குறோம். இதுக்காகவே நம்முடைய தியான மையங்கள்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு மெகா புஷ்பாஞ்சலி,
அதுவும் மகாலட்சுமிக்குரிய புஷ்பாஞ்சலியா ஏற்பாடு செய்து நிறைய அன்பர்கள் மலர்களுக்கான கான்ட்ரிபியூஷனை கொடுத்து அந்த புஷ்பாஞ்சலி பிரம்மாண்டமா செய்து மகாலட்சுமியினுடைய தத்துவங்களை, அன்னை மகாலட்சுமியினுடைய சக்தி எப்படி செயல்படுதுங்கிற ஒரு விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி, பணம் என்கிற தலைப்புக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களையும், கடன் தொல்லையாகட்டும், பணப்பிரச்சனையாகட்டும், வருமான குறைவாகட்டும், நிறைய பணம் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவும் ஒரு கிளியர் பிக்சரை நம்ம அன்னைக்கு நம்முடைய சேவை என்பர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. மகாலட்சுமி புஷ்பாஞ்சலிங்கிறது வெள்ளிக்கிழமைதோறும் நடக்கிறதே நம்ம டிவோட்டிகளுக்காக தான். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. ஒரு பிரச்சனையை பணப்பிரச்சனைங்கிறது தீர்ற விஷயமா இருக்கு. இதை ஒவ்வொரு வாரம் நடக்கிறதுனால நம்ம பயன்படுத்திக்கணும். அதனால தியான மையம் என்பது தியானம் செய்வதற்கு மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்வில் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு, நம்முடைய அனைத்து தேவைகளும் பிரார்த்தனையாக நிறைவேற்றிக் கொள்வதற்கான இடமும் கூட. அதனால அன்னை மையங்களை பயன்படுத்திக் கொள்பவர்கள் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள்ங்கிறது நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கலாம். தியானத்தின் மூலம் மனதை தூய்மைப்படுத்தலாம். அந்த மனதை தூய்மைப்படுத்தினாதான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வே உங்களால காண முடியும். தியான மையம் அப்படின்றது வெறும் தியானம் பண்றதுக்கு இல்ல, அந்த இடம் உங்க பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடம் அப்படின்றதையும் இந்த வாரம் இந்த சிந்திக்க வச்சிங்க. அதுதான் உண்மை. அதை நாங்க ஏத்துக்கிறோம் சார். இனிமேல் அதுக்குண்டான வழிமுறையை நாங்க ஃபாலோ பண்றோம். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததா இந்த வாரம் ஆசிரம தகவல் பத்தி சொல்லுங்க சார். அன்னையோட கடித தொடர்பு வச்சிருந்த ஒருத்தருக்கு வாத நோய் வந்துடுத்து. அந்த வாத நோய்க்கு என்ன பண்ணாருன்னா, ஊசி போட்டு குணமாக்கிக்கலாம்னு ஒரு 5 வருஷமா தொடர்ந்து அதை பண்ணிட்டே வந்தார். என்னாச்சுன்னா, இருக்க முத்தி போய் எல்லா உறுப்பும் செயலிழந்து போய் படுத்த படுக்கை ஆயிட்டார். ஒரு கடிதம் எழுதணும்னா கூட கை உதறல், ஒரு வார்த்தை கூட எழுத முடியாது, அது மாதிரி ஆயிடுச்சு. நாளாக சுத்தமா கையே தொங்கிடுது, கை எழுத முடியாது. ஆசிரமத்திலிருந்து ஒருத்தர் கடிதம் எழுதி அவருக்கு அனுப்பினார். ஏன் அன்னைக்கு நீங்க ஒரு கடிதம் எழுதக்கூடாதான்னு கேட்டு எழுத, அவரு அன்னைக்கு பதிலா எழுதுறார், நான் காச நோயினால முற்றி போய் இப்ப இறக்குற தருவாயில் இருக்கிறேன் அப்படின்னு வேற ஒருத்தர் மூலியமா எழுதி அன்னைக்கு போஸ்ட் பண்றார். அந்த கடிதம் அன்னை கைக்கு பிரிச்சு படிக்கிறார். அடிக்கடி என்னோட கடித தொடர்பில் இருந்தவர் தானே அவரு, ஏன் திடீர்னு இடையில கடித தொடர்பு இல்லைங்கிறதுக்கு இப்ப புரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. படிச்சு பார்த்துட்டு ஒரு பிளஸ்ஸிங் பாக்கெட் எடுத்தாங்க, ஒரு போஸ்ட்ல அனுப்புனாங்க. அந்த வாத நோய் வந்தவருக்கு பிளஸ்ஸிங் பாக்கெட் சேர்ந்தது. ஒருத்தர் கையால் எடுத்து தாம் பாக்கெட்ல வைக்க சொல்லிட்டார். எப்போதும் அந்த பிளஸ்ஸிங் பாக்கெட் அவர் பாக்கெட்லேயே இருந்தது. ஊசி போட்டு முத்திய வியாதி வெறுமனே அன்னைக்கு ஒரு கடிதம் எழுதியதால் வந்த அந்த பிளஸ்ஸிங் பாக்கெட் வாத நோயின் தாக்கத்தால் மரணம் வரை சென்று விட்டவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர 60 நாட்களில் அவர் மொத்தமாக அந்த வாத நோயிலிருந்து மீண்டு எழுந்து நடமாட தொடங்கி விட்டார். ஒரு பிளஸ்ஸிங் பாக்கெட் என்ன பண்ணிட முடியும்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அன்னையின் தொடர்பு மட்டும் இருந்து விட்டால் எத்தனை நோய் இருந்தாலும் அது 10 நாளில் பறந்துவிடும். இதற்கான சாட்சியாக லட்சக்கணக்கான அன்பர்கள் நமக்கு தெரியும். அன்னையுடைய தொடர்பு அனைத்து வியாதிக்கும் தீர்வு. இந்த சத்திய வாக்கை அத்தனை அன்பர்கள் வாழ்விலும் நடந்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வார ஆசிரம தகவல்ல அந்த அன்பருக்கு வாத நோயால் அவதிப்பட்டவங்களுக்கு அந்த ஒரு பிளஸ்ஸிங் பாக்கெட் எப்படி அருமருந்தா இருந்து செயல்பட்டு அதுல இருந்து 10 நாள்ல அவர் விடுபட்டாரோ, இதே போல எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் இது நடந்ததுங்க சார். நிஜமாவே நம்ம அன்னையினுடைய பிளஸ்ஸிங் பாக்கெட் அது ஒரு அருமருந்து. எல்லாத்துக்கும் அதை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.